வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். ஹைவே ரோட்டில் நடந்த கோர விபத்து, பலியான 18 மாடுகள், அதிர்ச்சியில் விவசாயிகள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செய்தி அந்த பகுதி மக்களிடம் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அங்குள்ள மக்கள் பார்த்தீங்கன்னா கூடி மிகப்பெரிய ஒரு போராட்டமே நடத்திக்கிட்டு வராங்க. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கதறிய விவசாயி, அரசு பேருந்து மோதி 18 மாடுகள் பலியான சோகம், 20 மாடுகள் படுகாயம். அதிர்ந்து போன விவசாயி அந்த பகுதி மக்களிடம் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியையும் கண்ணீரையும் வரவழைத்துள்ளது. தேனி மாவட்டத்தில் அரசு பேருந்து மோதி 18 மாடுகள் துடிதுடித்து பலியான சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில மாடுகள் உயிரிழந்தது கிடப்பதை பார்த்த விவசாயிகள் கதறி துடித்து அழுத சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புளிய மர நிழல்ல அமைந்திருந்த சாலைகள் முழுவதும் தற்போது பார்த்தீங்கன்னா 4 வழி சாலை, 6 வழி சாலை, 8 வழி சாலையாக மாற்றப்பட்டு வருகிறது. இதனால் மனிதர்கள் மட்டுமின்றி ஆடு மாடுகளும் சாலையை கடக்க ரொம்பவே திணறி வருகிறாங்க. இதனால் பல நேரங்களில் அசம்பாவிதங்களும் ஆபத்துகளும் ஏற்பட்டு வருவதுண்டு. அந்த வகையில் தான் தேனி மாவட்டத்தில் கள்ளிப்பட்டி திண்டுக்கல் பைபாஸ் சாலையை மாடுகள் கடந்து சென்றிருக்கிறது. அப்போது அந்த வழியாக வந்த ஒரு அரசு பேருந்து மாடுகள் மீது மோதியது. அரசு பந்து மோதிய விபத்தில் 18 மாடுகள் துடிதுடித்து பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதி மக்களிடம் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில 20க்கும் மேற்பட்ட மாடுகள் படுகாயம் அடைந்திருக்கிறாங்க. தேவாரம் பகுதியைச் சேர்ந்த சுருளிசாமி என்பவர் 100க்கும் மேற்பட்ட நாட்டு மாடுகளை உரத்திற்காக தோட்டங்களில் தொழு வைத்து மேய்த்து வருகிறார். இவரது மாடுகள் மீதான் அரசு பேருந்து மோதி பயங்கர விபத்துக்கு ஏற்பட்டதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இந்த நிலையில் அரசு பேருந்து ஓட்டுநர் அழகர்சாமி மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வராங்க. இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. எங்களுடைய மாடுகள் நாங்கள் கஷ்டப்பட்டு வளர்த்து அவங்க பிள்ளைகளை போல வளர்த்துட்டு வரோம். தொடர்ந்து இப்படி ஒரே தடவையே பார்த்தீங்கன்னா 18 மாடுகள் இழந்தது எங்களால் ஏற்றுக்கிறவே முடியலை. அவங்க குடும்பமுடைய ரொம்பவே கதறி அழுத வீடியோ எல்லாமே இணையதளத்தில் வெளியாகி அந்த பகுதி மக்களிடம் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது. காவல்துறை எங்களுக்கு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த மாதிரி அசம்பாவிதம் இன்னொரு முறை நடக்க வேண்டாம் என்று அரசாங்கத்திற்கு பார்த்தீங்கன்னா கோரிக்கை வைத்துட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு நஷ்ட ஈடும் கொடுக்க வேண்டும் என்று போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.